ஒரு ஓட்டுக்கு 1,00,000 ரூபாய், 40 இன்ச் LED சோனி டிவி, 1 பவுன் தங்க நாணயம். பலே அறிவிப்பு அறிவித்த பேராயர். கடைசியில் நடந்த ட்விஸ்ட். ஏமாந்த விசுவாசிகள். நடந்தது என்ன? வாருங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் காணலாம். பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் ரெவரண்ட் பிரின்ஸ் கால்வின். நான் கோவை திருமலத்திலே ஆயராக ஊழியம் செய்து வருகின்றேன். தற்போது புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள CSI ஈரோடு சேலம் திருமலத்துடைய பேராயர் பட்டியல் தேர்தலிலே நானும் ஒரு வேட்பாளராக நிற்கின்றேன். கடந்த சில நாட்களாக என்னுடைய பெயரை தாங்கிய ஒரு நோட்டீஸ் தனிப்பட்ட நபர்களுக்கும், குறிப்பாக ஈரோடு சேலம் திருமண்டல பேரவை உறுப்பினர்களுக்கும் பல்வேறு வலைதளங்களுக்கும் அனுப்பப்பட்டு அவைகள் இப்பொழுது வெளியிடப்பட்டு கொண்டு வருகிறது. இதை குறித்து அநேகர் என்னிடத்திலே தொலைபேசியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இதற்கான விளக்கத்தை கேட்டு வருகிறீர்கள். எனவே இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே நான் உள்ளேன். அன்புக்குரியவர்களே, கடந்த 31 ஆண்டு காலமாக கோவை திருமலத்திலே நான் ஆயராக பணியாற்றி வருகின்றேன். அது மாத்திரமல்ல, பல்வேறு பொறுப்புகளிலே என்னை ஆண்டவர் பயன்படுத்தி வருகின்றார். 3 தடவை நான் திருமலத்தினுடைய செயலாளராகவும், அதேபோல் சினாடு மாமன்றத்தினுடைய உறுப்பினராகவும் நான் செயல்பட்டு கொண்டு வருகின்றேன். என்னுடைய இறைப்பணியிலே நான் எந்த ஆலயத்தில் எல்லாம் இருந்தேனோ அந்த ஆலயத்தில் எல்லாம் பல்வேறு நிலைகளிலே வளர்ச்சியை நான் காண்பித்திருக்கின்றேன். நிர்வாகத்திலே அநேக ஆண்டுகள் இருப்பதனால் சில முடிவுகள் எடுக்கின்ற பொழுது ஒரு சாரார் அதில் நன்மை பெறுகிறார்கள், ஒரு சாரார் அதனாலே பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிக்கப்படுகின்ற மக்கள் நன்றாக இணைந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை என்மேல் சுமத்துவது அது வழக்கமான ஒரு காரியம். இப்பொழுது சேலம் ஈரோடு திருமலத்தினுடைய பேராயராக வேட்பாளராக நான் நிற்பதை அறிந்து ஒரு சில விஷமிகள் என்னுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாதபடி, நான் பேராயர் தேர்தலிலே வெற்றி பெற முடியாதபடி ஏதாவது ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சதி ஆலோசனை செய்து இப்பொழுது என்னுடைய பெயரிலே ஒரு போலியான ஒரு வேண்டுகோள் மற்றும் ஒரு அறிக்கை வெளியிட்டு வருகிறார்கள். அதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்றீர்கள், அநேகர் அதை படித்திருக்கிறீர்கள். இதை முற்றிலுமாக நான் மறுக்கிறேன். ஒரு படித்த எந்த ஒரு நபரும் ஒரு வேட்பாளர் இப்படி வெளிப்படையாக நான் உங்களுக்கு ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்த ஒரு தேர்தலிலும் யாரும் அப்படி வெளியிடப்பட முடியாது. அது சட்டப்படி குற்றம் என்பதை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். அப்படி இருக்க இது ஒரு ஆவிக்குரிய தேர்தல், ஒரு திருமலத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு தேர்தல். இதிலே கடவுளுடைய சித்தம் மாத்திரமே நிறைவேற்றப்படும் என்பதை எல்லாரும் நாம் நம்புகிறோம். அப்படிப்பட்ட நேரத்திலே இப்படி அப்பட்டமாக வெளிச்சமாக எனக்கு வாக்களித்தால் உங்களுக்கு நான் பணம் தருகிறேன், டிவி தருகிறேன் என்று எப்படி அடிக்க முடியும்? அது எப்படி சாத்தியமாக முடியும் என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் சிந்திக்க அன்போடு கூட அழைக்கிறேன். இதை வெளியிட்டவர்களை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது மாத்திரமல்ல, பல ஆண்டுகளாக எனக்கு எதிரான ஒரு தாக்குதல், எனக்கு எதிரான ஒரு வன்முறையிலே அவர் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இதுவரை அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்றால் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நானும் அழைத்தவருக்கு உள்ளவனாக என்னுடைய திருப்பணியாற்றி வருகின்றேன். அதற்கு கோவை திருமணத்திலே ஏராளமான சாட்சிகள் உண்டு. இப்பொழுது நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்வது எல்லாம், இந்த போலியான இந்த நோட்டீஸை யாரும் நம்ப வேண்டாம். இதை குறித்து காவல்துறையிலே முறையாக நாங்கள் புகார் செய்திருக்கின்றோம். CSR பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிக விரைவிலே காவல்துறையினர் இந்த போலி அச்சிட்டு இந்த நோட்டீஸை அச்சிட்டவர்களின் மேல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன்.
இனி எனக்கு மாத்திரமில்லை, இனி வருகின்ற திருச்சபை தலைவர்கள், ஆயர்கள் இவர்களுக்கும் இப்படிப்பட்ட அநீதிகள் நடக்கக்கூடாது என்பதை நான் அதிகமாக முயற்சி செய்ய இருக்கின்றேன். எனவே இந்த வார்த்தைகள் உண்மையானது என்பதை நீங்கள் அறிந்து அந்த போலி அந்த நோட்டீஸிற்கு யாரும் எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காதபடி தொடர்ந்து ஈரோடு சேலம் திருமணத்திலே கடவுளுடைய சித்தம் நிறைவேறவும், கடவுளுடைய தீர்மானத்தின்படி அவர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் பேராயராக வந்து அந்த திருமணத்தை சிறப்பாக வழிநடத்த நீங்கள் அந்த திருமணத்திற்காக, இந்த பேராயர் தேர்தலுக்காக ஜெபிக்குமாறு அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்தவ தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வைரல் கிறிஸ்டியன் தமிழ் என்ற இந்த யூடியூப் சேனலை மற்றும் அவருடைய 2 பிள்ளைகளையும் கொடூரமான மரணத்தை மட்டும் நாம்